ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன வீடியோ தான் பார்க்க போகிறோம். வெயிலுக்கு இதமாக ஒரு சூப்பரான ஸ்மூத்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கிட்டி சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு டப்பா இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேங்க. அதில் வந்து ஒரு 6, 7, 8 பழம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. அதை நல்லா வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அந்த இதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீசஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நான் அரைச்சி எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதில் சேர்த்தே நீங்கள் வந்து அடிச்சிடலாம். இப்போ இதில் வந்து நான் சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணுன்னா கூட போட்டுக்கலாம். ஒரு கையளவுக்கு முந்திரி பருப்புங்க சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பிளெண்டர் ஜார் உங்கள்கிட்ட நல்ல ஜூஸர் ஜார் பெருசு இருந்துச்சுன்னா அதோட நீங்கள் மில்கையும் சேர்த்தே அரைச்சிடலாம். என்கிட்ட சின்ன ஜார் இருக்கனால நான் இப்போ ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டை மட்டும் அரைச்சிட்டு வந்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து இதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம ஐஸ் எதுவுமே சேர்க்கலைங்க. தொண்டைக்கு வந்து நல்லா இதமாகவும் இருந்துச்சு. நீங்கள் ஐஸ் க்யூப் வேணும்னா ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஐஸ்கிரீம் கூட வெனிலா ஐஸ்கிரீம் என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். சூப்பரான இந்த ஸ்மூத்தி ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டே கொடுங்க. இந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.